உன் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம், என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. குண்டு ஒண்ணு வச்சிருக்க, வெடி குண்டு ஒண்ணு வச்சிருக்க. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன், என்ன நடக்கும்னு பாரு. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஏ வச்சிருக்கேன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க வர உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது, பி கேர்ஃபுல். ஏய், அடிச்சு மூஞ்சி முறையில பேத்து விடுற ராஸ்கல். உன்னை விட சின்ன பயில எவ்வளவு பிரமாதமா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேணிய தண்ணன் வந்து நிக்கிறியா? போங்கடா வெளியே. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவெல்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்பன் பேர் கங்கு கந்தசாமி, சொந்த ஊரு சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காட்டாங்க. இவ்வளவு ஏன் எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா, எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. ஒரு நாள் நான் என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது. நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன், என்ன நடக்கும்னு பாரு. பத்து வரைக்கும் என்ன அத்தை வெடிக்கும்னு சொன்னேன். ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். ஆகையால் என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காயிதே மில்லத் தமிழ் தேசியத்திற்கு பெரியாரா, தமிழ் முட்டாள்களின் பாசை, தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் சனியன், தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது, தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதை நிறுத்துங்கடா, நாடு உருப்படும். உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா? எப்படி பாத்தியா? நான் யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? என்னை பாரு, அவனை பாரு, என்னை பாரு. அவன் தொப்பியும் தாடியும் வச்சிருப்பா, அது ரெண்டு இல்லாம நான் நிப்பேன். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நான் புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போய் சண்டை போடுமா இல்ல பேசாம போகுமா, அதை பற்றி யோசிக்கிறீங்க. புலி நக்குனால நீ செத்து போயிடுவ, உனக்கு புலி மாதிரி அண்ணன் மேல பைத்தியமா இருந்தான்டா. கடைசியில தான்டா தெரிஞ்சது அண்ணனே பைத்தியம். நான் கடல்ல நீச்சல் அடிக்கும் போது திமிங்கல வாயை திறந்து லபக்குன்னு என்ன முழுங்கிடுச்சு. வயிற்றுக்குள்ள போனா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போ ஒரு சூப்பர் ஜோக்க சொன்னேன். அதை கேட்ட திமிங்கலா வாயை திறந்து சிரிக்குது. அந்த வாய் வழியா எகிரி குச்சி எஸ்கேப் ஆகி அந்த திமிங்கலுக்கு கொக்கு காட்டணும் இந்த மாய. நறுக்குவம் பகையின்பே சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறாரு. இதை அடிமை இந்தியாவிலே அன்பு தம்பதங்கைகளே, ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே இதை நம் தாத்தா பாடல அப்படின்னா வெள்ளக்காரனை ஏத்து பாடிருக்காருன்னு அர்த்தம். விடுதலை பெற்ற இந்த நாட்டில் தமிழ்நாட்டை ஆளுகிற போது இந்த திராவிடர்கள் ஆட்சி அமைந்த பிறகு பாடுகிறார். எவ்வளவு அயோக்கியத்தனமான வழக்கம். திமுக ஆட்சி அமைஞ்சது 1967, பாவேந்தர் மறைந்தது 1964. அண்ணா முதலமைச்சரானதே பாவேந்தருக்கு தெரியாது. நமக்கெல்லாம் வாயில உமிழ்நீர் ஊறுதுன்னா சீமானுக்கு போய் தொடர்ச்சியா ஊறிக்கிட்டே இருக்கும் போல. இனிமேலாவது இந்த பாடலை, இந்த கவிதைக்கான விளக்கத்தை சீமான் மேடையில சொன்னா முன்னால இருக்கக்கூடிய தம்பிகள் வரலாற்று புரட்டை இனிமேல் இந்த மேடையில சொல்லாதேன்னு சொன்னா நீ மான தமிழர் இல்ல. மௌனமா கேட்டுட்டு கை தட்டிட்டு உட்கார்ந்திருந்தா நீ அண்ணனோட கிரீஸ் தப்பாவா இருக்க போறியா, மான
நான் தமிழனா இருக்க போறியாங்கிறத தம்பிகளை நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. காளியம்மாள் போன்றவங்க எல்லாம் போன வாட்டி வந்து வேலை செய்தார்கள். இப்போ அவங்களாம் காணவே காணும், எங்க இருக்காங்க காளியம்மாள் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. அவங்கள மாதிரியான பெரிய ஆட்கள் வந்து வேலை செய்யலையோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தம்பிகளிடையும் சரி மக்களிடையும் சரி இருக்கு. முக்கியமான முகம் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னும் போது அவங்க இப்போ நீங்களும் முக்கியமான முகம் மாதிரி அவங்களும் முக்கியமான அவங்கள இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுது. அது எப்படி பார்ப்போம்? அதாவது நீங்க மீடியால வேணா அவங்க முக்கியமான முகம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. எங்க அப்பா பெரிய ரெஸ்ட் 50 வருஷமா பெரியாரோட இருந்தவரு. இல்ல இல்லைங்க, அதாவதுங்க எப்படி தெரியுங்களா, இருக்கிறதுல வெட்டி ஒட்டி போடுறதா இன்னைக்கு இருக்கிற சூழல். எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் 1000 புத்தகம் இருக்குது. எங்க அப்பாவோட பெரியாரோட புத்தகம் 1000 புத்தகம் இருக்குது. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கமோதிதான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. அவர்தான் RSS கைகூலி. நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன். எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஊருக்குலாம் லேப் டெஸ்ட் எடுக்கிறான். அவன் பிள்ளைக்கு முதல்ல எடுக்க சொல்லுங்க லேப் டெஸ்ட். யார் தமிழர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் பிள்ளைக்கு எடுக்க சொல்லுங்களேன். அவன் புள்ள முதல்ல தமிழரான்னு பார்ப்போம். அதனால அப்பாவி மக்களை தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கையின் பெயரால் ஏமாத்தி வயிறு வளர்க்கின்ற ஒரு சைக்கோ. என்ன நான் சொல்றேன் தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இனிமே நான் மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வந்ததான் உங்களை சந்திப்பேன் தம்பி. அண்ணனு சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன், அண்ணே இது ரஷ்யாவுக்கு அப்புறம் வேற எங்க இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, இந்தியாவில இல்லைன்னாரு. அப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தானா அப்படின்னா போய் அது போய் சொல்லுங்க.